ஹலோ மக்களே, இந்த நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாமல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் தான் எடுத்து எல்லோரும் பார்ப்போம். அது இல்லாமல் நைட் தூங்கும்போதும் பார்த்திங்கன்னா மொபைல் பார்க்காம கண்டிப்பாக யாரும் தூங்குறதில்ல. மொபைல் பார்க்கலன்னா அந்த டே வந்து ஒரு செகண்ட் கூட நகராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்ருக்கோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு நாங்கள்லாம் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொன்னாலும் பட் இதோட ஆபத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் நம்மளோட மூளையோட செயல்பாட்டை வந்து மெல்ல மெல்லையே அதை வந்து மங்க செய்யுது. அந்தளவு வந்து இன்ஆக்டிவ் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த மொபைலுக்கு இருக்குது. அண்ட் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னென்ன இதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது பார்த்திங்கன்னா, கவனம் கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக சதுருது. அண்ட் மெமரி லாஸ், சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. அண்ட் டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கிறதுல கூட நம்ம மூளை வந்து ரொம்ப மங்குது. அந்தளவு வந்துட்டு நிபுணர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு த்ரெட்னிங், பயன்படுத்துறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளையோட பாதிப்பு வந்து இந்தளவு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு டேர்ம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி பூதம், அதாவது டோபமைன் இம்பேக்ட். இந்த டேர்ம் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோனை வந்துட்டு நம்ம அன்லாக் பண்ணுறோம். அண்டு நம்மளோட ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ யாரோ ஒருத்தர் வந்து லைக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தற்காலிகமாக நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது பாருங்கள். இதை தான் வந்துட்டு மகிழ்ச்சி பூதம் ஒரு டோபமைன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, அந்த இது விஷயங்கள் நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் வந்து சுரக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு ரொம்பவே ஆபத்தளிக்குது. அதாவது நிஜ வாழ்க்கையை விட இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது அப்படின்னு சொல்லி மூளையை வந்து நம்ப வைக்கும். இதனால் வந்துட்டு ரொம்பவே நம்ம மூளைக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்ம மூளையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி தான் என்ன, அதோட செயல் என்னன்னு பார்த்திங்கன்னா கவனம், அப்புறம் இந்த முடிவெடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்டெக்ஸ் தான் வந்துட்டு பார்த்துக்கும். இந்த மாதிரி இந்த தற்காலிக மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அந்த பார்ட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது. இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. பார்த்திங்கன்னா கவனம் வந்து கண்டிப்பாக சிதறது, கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியறதில்ல. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதில் வந்து முழுசாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியறதில்ல. அதே மாதிரி ஆழ்ந்த சிந்தனை, ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறது கூட வந்துட்டு இங்கே குறைஞ்சி போயிடுது. எதையுமே ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே அதில் விட்டுறது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முழுசாக அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மைண்டில் வந்துட்டு நிற்காது, மறந்து போயிடும், சீக்கிரம் மெமரி லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் அண்டு ஸ்டடீஸ் இது கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் அப்புறம் ஃபேஸ்புக் ரீல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சடனாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதை தான் மக்கள் வந்து விரும்பி போகிறாங்க. இப்போ நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் கடையில் போய் டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இதுவும். நம்ம எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம எப்படி எந்தளவு சீக்கிரம் நம்ம லைக் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம மூளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைலில் இருக்கக்கூடிய ரீல்ஸு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் ஆகுது. இந்த லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை ஜாப்காக இருக்கட்டும், தூக்கம், ஸ்லீப் இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்காது. சடனாக ஒரு டெம்ப்ரவரியாக டக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு தான் மூளை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் ஆகுது. அண்டு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைட், இந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்துன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்காங்க. டாக்டர்ஸும் நிபுணர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது என்ன பண்ணிதுன்னா ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற மூளையில் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்துட்டு ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தி இதனால் வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். அது இல்லாமல் இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவுமே ஒரு மாதிரி பதற்றமாகவும் அதே மாதிரி மறதியும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்குள்ளே வரும். மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நின்று நம்மளால் வந்து அதை வந்து ஆக்டிவாக வந்துட்டு போல்டாக அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஸ்வெட்டிங் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே சில மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக நம்மளால் வெளியே வர முடியும். அதுக்கு நிபுணர்கள் வந்து சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஏன் மொபைல் எடுக்கிறோம், எதுக்காக மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க.
ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்குது, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணும், இல்லை முக்கியமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோம், இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. தேவையில்லாமல் ஜஸ்ட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் எடுப்போம், அப்புறம் நேரம் போகிறதே தெரியாது, 2-3 மணி நேரம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து 3rd and 4th வீக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்னிங் எழுந்ததுமே ஒரு 1 ஹவருக்கு வந்து நம்ம மொபைல் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கணும். அதேமாதிரி நைட் தூங்கும்போது பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு ரூமில் வச்சுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி சொல்லியும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மார்னிங் அண்ட் நைட் தூங்கும்போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்டு சப்போஸ் நமக்கு இன் பிட்வீனில் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே தோணுச்சுன்னா கூட வாக்கிங் பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், எக்ஸசைஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு நிறையவே முக்கியத்துவம் கொடுக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி மொபைல் எடுக்கணும்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இப்படி டைவர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம சரியாக கீப்பப் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து மீண்டு வரலாம். மொபைல் வந்து நம்மளோட யூஸ்க்காக மட்டுமே தவிர மொபைலுக்காக நாம் இல்லை அப்படிங்கிற சொல்லி நம்ம கண்டிப்பாக அது வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவைக்காக மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக்